திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திண்டுக்கல் லியோனியை நோக்கி சோடா பாட்டில் வீசப்பட்டது. அவர் மீது படாமல் பிரச்சார வாகனத்தில் பட்டு சிதறியதால் லியோனி காயங்களின்றி தப்பினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், விவரங்கள் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. 21ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. எனவே இறுதிக்கட்ட பிரச்சாரமானது பரபரப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில திருச்சி கீழப்பூ பகுதியில திருச்சி கிழக்கு வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி திறந்த வேனில் நின்றவாறு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இங்கிருந்து வீசப்பட்ட சோடா பாட்டில் ஒன்று வேனில் மோதி சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த லியோனி தனது பேச்சை நிறுத்திவிட்டு பாட்டில் வந்து திசை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து திருச்சி மாநகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பாட்டில் வீச்சால் அப்போது சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.